ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நான் வந்து கறிக்குழம்பு சுவையில் வந்து தட்டாம்பேரி குழம்பு வந்து சுரக்காய் போட்டு வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கூட்டாட்டி தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் வந்து கூட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். அது வந்து காஞ்சிருச்சிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கறிக்குழம்புன்றனால கறிக்குழம்பு சுவைன்னு சொல்லிட்டு அதனால் சோம்பு போட்டு தான் நல்லாயிருக்கும். இது புளியும் தான் ஊற்றுவோம். அதனால் வந்து கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக மிளகும் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து லாஸ்ட்டாக புளிக்குழம்பு மாதிரி வைப்பேங்க, அதனால் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து 2 லவங்கப்பூ போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன பட்டை போடுறேங்க. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து கூட்டாட்டி குழம்பு வைக்கிறது இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இப்போ ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து பொன்னிறமாக வணக்கிற மாதிரி வணக்கிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ வணக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் தெரியணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வதக்கிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் வந்து நான் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நான் எப்பயுமே செய்வேன். நீங்களும் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க, குழம்பு சூப்பராக வரும். ஒரு 2-3 தடவை நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து நான் 2 தக்காளி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து 2 தக்காளி போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கூட தக்காளி வெங்காயமும் சேர்த்திக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து 2 பேர் தான். நான் இது வந்து 2 நேரத்துக்கு குழம்பு வைக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து இந்தளவு குவான்டிட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வரமிளகா போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. நான் வந்து வரமிளகா போடலைங்க. நான் வந்து எங்கள் வீட்டிலையே நம்ம மிளகாத்தூள் வந்து அரைச்சனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். நான் மல்லித்தூளும் வந்து வீட்டில் தாங்க அரைச்சேன். அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் போடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போடுறேன். என்னோட மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் வந்து என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்கும் கம்மியாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரணும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் தேங்காய் கொட்டிக்கிறேன். ரொம்ப இளந்தேங்காயை சாப்பாட்டுக்கு போட்டால் குழம்பு மாறி இருக்குங்க. அதனால் வந்து நல்லா முத்தின தேங்காவை போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டு அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ வந்து நான் தட்டாம்பேரி சொன்னேன் இல்லைங்க, தட்டாம்பேரி வந்து 2 பேருன்றனால 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது எங்கள் பாப்பாவுக்கும் கொஞ்சமாக கொடுப்பேன், சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி இதை நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ போய் நான் வந்து கழுவிட்டு வந்துடுறேங்க. எப்பயுமே ஒரு திங்ஸை கழுவி தாங்க யூஸ் பண்ணணும். எது எடுத்தாலுமே நம்ம கழுவி யூஸ் பண்ணணும். ஏன்னா கை மாறி விவசாயத்துலேருந்து கை மாறி வரும். அதுக்காக வந்து நம்ம கழுவிட்டு வந்து பாருங்கள், இப்போ கழுவிட்டு வந்துட்டேன். அது முங்குற அளவு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா வேகும் போது உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதோட அந்த பயிருக்குள்ளே போய் உட்காரும். அதனால் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை வந்து இப்போ 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அது விசில் வரத்துக்குள்ளே இப்போ நம்ம போய்
சொரக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சொரக்காய் வந்து வாங்கி 2-3 நாள் ஆச்சுங்க. அதனால் மேலே வந்து இந்த மாதிரி கீரல் இருக்குது. சொரக்காயில் வந்து இந்த மாதிரி கீரல் இருக்குது. இதுக்காக இல்லைனாலும் நீங்கள் வந்து மேலே இருக்கிற தோலை வந்து சீவிருங்க, இல்லைனா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ரொம்ப இளங்காயாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் தோல் வந்து கெட்டிமாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து தோல் சீவிக்கிறேன். பாருங்கள், தோல் சீவி வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். வந்து பாருங்கள், இந்த தட்டாம்பயிறு வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வந்து நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம குழம்புல ஊற்றினா அவ்வளோ சத்து இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து புளி குழம்பு இல்லைங்க இது, அதனால் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். ரைஸ் வைக்க போகிறேங்க. ரைஸ் வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம கூட்டாட்டிடலாம். பாருங்கள், இப்போ வந்து மசாலா ஆட்டிட்டு வந்துடலாங்க. வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதனால் வந்து நான் இப்போ வதக்கினது ஆட்டியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக ஆட்டிக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம் வாங்க. நான் வதக்கனிலே தான் தாளிக்கிறேன். ஏற்கனவே வதக்கணும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் அதிலே வந்து நான் இப்போ தாளித்து விட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் சொரக்காய் கட் பண்ணி வைக்கிற சொரக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த தட்டாம்பயிறு வெந்துச்சு இல்லைங்க, அது தண்ணியோடு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விடலாங்க. வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். இப்போ வந்து கூட்டை ஊற்றிடலாங்க. இப்போ அலசி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் அலசி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் இருக்கிறதையும் இப்போ அலசி ஊற்றியாச்சு. இப்போ காய் வேகிற வரையும் வேகட்டுங்க. வேகிற வரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோங்க. அதனால் வந்து அவங்களோட சவுண்டு தான் கேட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து காய் வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றலாங்க. பாருங்கள், இவ்வளோ புளி தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. இது தாளிக்கிறது வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன், மறந்துட்டேங்க காட்டுறதுக்கு. லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றி அப்புறம் குழம்பு இறக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பு எப்படி இருக்குமோ அதே சுவையில் இருக்குங்க இது. இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க குழம்பு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.